வணக்கம். இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் மற்றும் ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் செயல்முறைக்கு பின் உள்ள பராமரிப்பு வழிகாட்டுதல்கள், குறிப்பாக ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் போன்ற ரசாயன சிகிச்சைகளுக்கு முக்கியம். ஒரு அழகுக்கலை நிபுணராக உங்கள் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதிப்படுத்துவது உங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் முடி வகைகள் மற்றும் முடி அமைப்பு சிகிச்சையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்கவும், முடி சிகிச்சைக்கு முன் பேட்ச் டெஸ்ட் செய்யவும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை விளக்கவும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றுக்கு பிறகு பின் பராமரிப்பு ஆலோசனைகளை வழங்கவும் முடியும். ரீபாண்டிங், ஸ்ட்ரெய்ட்டனிங் அல்லது ஸ்மூத்தனிங் உள்ளிட்ட பொருத்தமான முடி சிகிச்சையை தேர்ந்தெடுக்கும் பொழுது, வெவ்வேறு முடிவகைகள் மற்றும் அமைப்புகளை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. ரீபாண்டிங் இயற்கையாக நேராக அல்லது சற்று அலையலையான கூந்தலைக் கொண்ட நபர்களுக்கு ஹேர் ரீபாண்டிங் சிறப்பாக செயல்படுகிறது. ரீபாண்டிங் சிகிச்சைக்கு முடியின் ஆரோக்கியம் அவசியம். முடி ஏற்கனவே சேதமடைந்திருந்தாலோ, அதிகமாக பதப்படுத்தப்பட்டிருந்தாலோ, ரீபாண்டிங் செய்வது முடியை மோசமாக்கி, மேலும் உடையவோ அல்லது வறட்சியாவதற்கோ வழிவகுக்கும். ஸ்ட்ரெய்ட்டனிங் கெரட்டின் சிகிச்சைகள் போன்ற ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங் சிகிச்சைகள் அலையலையான சுருள் அல்லது லூஸ் ஹேர் கொண்ட நபர்களுக்கு நன்றாக வேலை செய்யும். இந்த சிகிச்சைகள் சுருட்டைகளை தளர்த்தவும், பரந்த முடியை ஒன்றாக்கவும் உதவும். இது முடியை எவ்வாறு வேண்டுமானாலும் சிகிச்சையை அளிக்க தயார் செய்யும். இருப்பினும், இயற்கையான முடிவகை மற்றும் சிகிச்சையை பொறுத்து செயல்திறன் மற்றும் நீடித்த முடிவுகள் மாறுபடலாம். ஸ்மூத்தனிங் ஹேர் ஸ்மூத்தனிங் முடி சுருள்வதை குறைத்து முடியை நிர்வகிக்க கூடியதாக்கும். முடியின் தடிமன் எப்படி இருப்பினும், அலையலையான சுருள் அல்லது லூஸ் ஹேர் கொண்ட நபர்களுக்கு அவை பொருந்தும். ஸ்மூத்தனிங் சிகிச்சைகள் நேர்த்தியான மென்மையான தோற்றத்தை அடைய உதவும். ஹேர் ரீபாண்டிங், ஸ்ட்ரெய்ட்டனிங் மற்றும் ஸ்மூத்தனிங்குக்கான பேட்ச் டெஸ்ட். பேட்ச் டெஸ்ட் என்பது முடியை ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் போன்ற சிகிச்சைகளை செய்வதற்கு முன் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான படியாகும். ஒரு பேட்ச் டெஸ்ட் தோலின் ஒரு சிறிய பகுதிக்கு, பொதுவாக காதுக்கு பின்னால் அல்லது முன்கையில் ஒரு சிறிய அளவு முடிக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை பயன்படுத்துவதை உள்ளடக்குகிறது. இந்த தயாரிப்புகள் கிளையண்டிற்கு ஏதாவது அலர்ஜி ஏற்படுகின்றதா என கண்டறிய இது உதவும். பேட்ச் டெஸ்ட் பொதுவாக குறைந்தது 24 முதல் 48 மணி நேரம் முன்பு செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் அழகுக்கலை நிபுணர் பேட்ச் டெஸ்ட் பகுதியை சிவந்து போகுதல், அரிப்பு அல்லது எரிச்சல் போன்ற அறிகுறிகள் உள்ளதா என்று கவனிக்க வேண்டும். கெமிக்கல் ஹேர் ரிலாக்சிங் சிகிச்சையின் போது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். சிகிச்சையின் அனைத்து கட்டத்திலும் இந்த படிகளை பின்பற்ற வேண்டும். பாதுகாப்பு கையுறைகளை அணியுங்கள். ஹேர் ரிலாக்சிங் செயல்முறை முழுவதும் பாதுகாப்பு கையுறைகளை அணிவது ரசாயனங்களுடன் நேரடி தொடர்பை தவிர்க்க உதவும். உங்கள் கைகளை எவ்வித எரிச்சலிலிருந்தும் பாதுகாக்கும். கிளையண்டின் பாதுகாப்பு. கிளையண்டை ரசாயனங்களிலிருந்து பாதுகாக்க சலூன் கவனை பயன்படுத்துவது அழகு மற்றும் ஆரோக்கியத் துறையில் அவசியமான நடைமுறையாகும். இந்த படி வாடிக்கையாளரின் அமைதியை உறுதி செய்வதோடு சுகாதாரமான தொழில் சூழ்நிலையும் பராமரிக்கிறது. இது வாடிக்கையாளரின் தோல் மற்றும் துணியை ரசாயனங்கள் மற்றும் ஹேர் வேஸ்ட்களிலிருந்து பாதுகாக்கிறது. முன் ஆய்வு கிளையண்டின் உச்சந்தலையில் ஏதேனும் சிராய்ப்புகள், எரிச்சல்கள் உள்ளதா என எப்பொழுதும் பரிசோதிக்கவும். ஏதேனும் இருந்தால் ஹேர் ரிலாக்ஸின் செயல்முறையை தொடர வேண்டாம். முடி பகுப்பாய்வு ஒரு இழை சோதனை நடத்துவதற்கு உட்பட முடியின் ஸ்ட்ராண்ட் டெஸ்ட் செய்யுங்கள். இந்த சோதனையானது ரிலாக்சருடன் முடியின் பொருந்தக்கூடிய தன்மையை கண்டறியவும், தேவையான செயல் நேரத்தை மதிப்பிடவும் உதவுகிறது. சேதமடைந்த முடிக்கு சிகிச்சை அளிப்பதை தவிர்க்கவும். ஏற்கனவே சேதமடைந்த முடிக்கு ஹேர் ரிலாக்சிங் செய்யாமல் இருப்பது அவசியம். அதற்கு பதிலாக அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தொடர்ச்சியான கண்டிஷனிங் சிகிச்சைகளை பரிந்துரைக்கவும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் சேதமடைந்த முடியை வெட்டுவது சிறந்ததான வழி என்பதையும் கிளையண்டிற்கு கூறத் தவறாதீர்கள். உற்பத்தியாளரின் வழிமுறைகளை பின்பற்றவும். சிகிச்சைக்கான தயாரிப்புகளை பயன்படுத்துவதற்கு முன் உற்பத்தியாளரின் வழிமுறைகளை படிப்பது முக்கியம். ஒவ்வொரு தயாரிப்பிற்கும் தேவையான அளவு மற்றும் செயல்முறைக்கான செயலாக்க நேர வரம்பு மாறுபடலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
பல்வேறு வகையான ரிலாக்சர்களை கலப்பதைத் தவிர்க்கவும். சோடியம் ஹைட்ராக்சைடு ரிலாக்சரும், தயோ ரிலாக்சரும் ஒன்றைக்கொன்று கலக்க வேண்டாம். வெவ்வேறு ரிலாக்சர்களை கலப்பது தேவையற்ற விரும்பத்தகாத ரசாயன எதிர்வினைகளுக்கும் முடி சேதத்திற்கும் வழிவகுக்கும். வலுவான ரிலாக்சரை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது முடி உடைந்து சேதத்தை ஏற்படுத்தலாம். எச்சரிக்கை: ரிலாக்சரை பயன்படுத்துவதற்கு முன் முடி மற்றும் உச்சந்தலையை பிரஷ் செய்ய வேண்டாம். ஸ்ட்ராங் ரிலாக்சர்களுடன் எச்சரிக்கையாக இருங்கள். மெல்லிய கூந்தல், அதிக வலுவான ரிலாக்சர்களை பயன்படுத்தும்போது கவனமாக இருங்கள், ஏனெனில் அவை முடியை உடைத்து முடியின் கட்டமைப்பை பலவீனப்படுத்தலாம். சரியான வெப்ப அளவை அமைக்கவும். கெமிக்கல் ரிலாக்சரை பயன்படுத்தி தளர்வான கூந்தலில் கூல் அண்ட் வார்ம் அயன் போன்ற வெப்ப ஸ்டைலிங் கருவிகளை பயன்படுத்தும்போது அதிக வெப்பம் ஏற்படுத்தாமல் கவனமாக இருங்கள், ஏனெனில் இது தளர்வான முடி இழைகளுக்கு மேலும் சேதத்தை ஏற்படுத்தலாம். ஸ்ட்ராண்ட் டெஸ்டிங் செய்யவும். ஹேர் ரிலாக்சிங் ப்ராசஸில் முடி சுருள் எவ்வளவு விரைவாக அகற்றப்படுகிறது என அறிய அடிக்கடி ஸ்ட்ராண்ட் சோதனைகளை செய்து பார்க்கவும். ரிலாக்சருடன் உச்சந்தலையில் தொடர்பு கொள்வதை தவிர்க்கவும். ரசாயன ரிலாக்சர் உச்சந்தலையில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது வாடிக்கையாளருக்கு தீங்கு விளைவிக்கும். ரிலாக்சர் தவறி தலையில் பட்டுவிட்டால் அதை ஈரமான துண்டுடன் மெதுவாக அகற்றி புரொடெக்டிவ் கிரீம் தடவவும். நன்கு அலசவும். ஹேர் ரிலாக்சிங் முறை முடிந்ததும் முடியை நன்கு அலசவும். ரசாயனங்களை நீக்க ஷாம்பூவை பயன்படுத்தவும். ரிலாக்சர் எச்சங்கள் மேலும் செயலை தொடரலாம், அது முடி சேதத்திற்கு வழிவகுக்கும். ரசாயன சிகிச்சையின் போது பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறைகளுக்கும் இங்கே உள்ளன. முடி உடைவதைத் தடுக்க ரிலாக்சிங் முறைக்குப் பிறகு அகலமான பல் சீப்பை பயன்படுத்தவும். சீப்பு அல்லது விரல் நகங்களால் உச்சந்தலையில் சொறிவதைத் தவிர்க்கவும். முடியை அமைப்பதற்கு முன் உச்சந்தலை மற்றும் முடி இரண்டிற்கும் கண்டிஷனரை பயன்படுத்துங்கள். இது ரசாயன சிகிச்சைக்குப் பிறகு முடியை பாதுகாக்கவும் வளர்க்கவும் உதவுகிறது. மெட்டாலிக் ஹேர் டை பயன்படுத்திய கூந்தலுக்கு முடி ரிலாக்சிங் சிகிச்சையை வழங்குவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது விரும்பத்தகாத ரசாயன எதிர்வினைகளுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு சிகிச்சைக்குப் பிறகும் பயன்படுத்தப்படும் செயல்முறை மற்றும் தயாரிப்புகளை கண்காணிக்க ஒரு முழுமையான பதிவு அட்டையில் தொடர்ந்து குறிக்கவும். கூடுதலாக, கிளையண்டிடம் ரிலீஸ் அறிக்கையில் கையொப்பமிடச் சொல்லுங்கள். அது சலூனையும் காஸ்மெட்டாலஜிஸ்டையும் தேவையற்ற இன்னல்களிலிருந்து பாதுகாக்கும். கெமிக்கல் ரிலாக்சர்களை ஏற்கனவே பலவீனமான நிலையில் உள்ள லைட்டாகப்பட்ட கூந்தலில் பயன்படுத்தக்கூடாது, அது மேலும் சேதத்தை விளைவிக்கலாம். முடியை அதன் அசல் நிலையில் 80% மேல் ரிலாக்ஸ் செய்யவோ ஸ்ட்ரெய்ட்டன் செய்யவோ கூடாது, ஏனெனில் இது வரம்பை மீறுவது முடியை கடுமையாக சேதப்படுத்தும். சிகிச்சைக்குப் பிறகு கிளையண்டின் பின் பராமரிப்பு முறைகளை பின்பற்றுவதும் முக்கியம். இது சிகை அலங்காரத்தை பராமரித்து சேதத்தை தடுக்கிறது. முதல் 3 நாட்களுக்கு அவர்களின் தலையை ஈரப்படுத்த வேண்டாம் என்று அறிவுறுத்துங்கள். இது சிகிச்சையை சரியாக அமைக்க அனுமதிக்கிறது மற்றும் நீண்டகால முடிவுகளை வழங்குகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் கிளையண்டின் தலைமுடியை கட்டவோ அல்லது காதுகளுக்கு பின்னால் கட்டவோ வேண்டாம் என்று அறிவுறுத்துங்கள், ஏனெனில் அது ஸ்மூத்தனிங் முறையை சீர்குலைக்கும். உறங்கும்போது அவர்களின் தலைமுடி ஸ்ட்ரெய்ட்டாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதனால் எந்த மடிப்பும் வளைவும் ஏற்படாது. 3 நாட்களுக்குப் பிறகு முடியை பொருத்தமான ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் மூலம் கழுவலாம். கூந்தலுக்கு ஊட்டமளிப்பதற்கும் அதிக ஈரப்பதத்தை உறிஞ்சுவதற்கும் வழக்கத்தை விட சில நிமிடங்களுக்கு கண்டிஷனரை இருக்குமாறு அறிவுறுத்துங்கள். முடி இழைகளை மெதுவாக பிரிக்கவும், சிக்கல்களை கவனமாக அகற்றவும் வைடு டூத் கோம்பை பயன்படுத்த பரிந்துரைக்கவும். சேதத்தை தடுக்க ஹேர் பிரஷ் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். தூசி, சூரியன் மற்றும் மாசுவினால் ஏற்படும் வெளிப்புற சேதத்திற்கு எதிராக ஒரு பாதுகாப்பு உருவாக்க முடி சீரம் தவறாமல் பயன்படுத்தவும். ஈரப்பதத்தை தக்கவைத்து வறட்சியை தடுக்க லீவ் இன் கண்டிஷனரை பயன்படுத்த வேண்டும். ஹேர் ஸ்மூத்தனிங் கெமிக்கல் காரணமாக இழந்த ஊட்டச்சத்துக்களை பெற ஹேர் மாஸ்க் அல்லது வழக்கமான ஹேர் ஸ்பாக்களை பயன்படுத்த ஊக்குவிக்கவும். சத்தான உணவை உட்கொள்ள பரிந்துரைக்கவும். 15 நாட்களுக்குப் பிறகு சிறந்த நிலையை பராமரிக்க முனைகள் பிளவுபடுவதை தடுக்க வழக்கமான முடி ஒழுங்கமைக்கும் முறையை பரிந்துரைக்கவும். வெப்பமூட்டும் கருவிகளை சிறிது காலம் தவிர்க்க வேண்டும். உலர்த்துதல் அவசியம் என்றால் கூல் பிளாஸ்ட் முறையை பயன்படுத்த பரிந்துரைக்கவும்.
தொப்பிகள் அல்லது குடைகளை பயன்படுத்தி கடுமையான சூரிய கதிர்கள், குளிர்ந்த காற்று மற்றும் மழை போன்ற சுற்றுச்சூழல் காரணிகளிலிருந்து முடியை பாதுகாக்கவும். உலர்ந்த முடியை ஈரப்பதமாக்குவதற்கும் சிக்கலை தடுப்பதற்கும் ஆன்டி ஃப்ரிஸ் ஸ்ப்ரேயை பயன்படுத்தவும். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு ஹேர் ஸ்மூத்தனிங் பாதிக்காமல் இருக்க எந்த ஒரு ஹேர் கலர் அல்லது ஹேர் ஹைலைட்டிங் செய்ய வேண்டாம் என வலியுறுத்துங்கள். முடி மீண்டும் வளைந்த தன்மை பெற வேண்டாம் எனில் தலைமுடியை கட்டுவது, ஹேர்பின்களை பயன்படுத்துவது வேண்டாம் என ஆலோசனை கூறுங்கள். முடி கிரீஸ் ஆகவில்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஷாம்புவோ அல்லது கண்டிஷனரை ஷாம்புவாக பயன்படுத்தி கழுவ பரிந்துரைக்கவும். நீண்டகால வலிமை, பளபளப்பு மற்றும் பவுன்ஸுக்காக தீவிர முடி பராமரிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள். இந்த பராமரிப்பு வழிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் கிளையண்ட் அவரின் ஸ்மூதனிங் சிகிச்சை பலன்களை நீண்ட காலத்திற்கு அனுபவிக்க முடியும். ஆரோக்கியமான, மிருதுவான மற்றும் உதிர்தல் இல்லாத முடியானது சீரான மற்றும் கவனமான கவனிப்பின் விளைவாக இருக்கும். இது அமர்வின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் முடி வகைகள் மற்றும் அமைப்புகள் முடி சிகிச்சையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும், முடி சிகிச்சைக்கு முன் பேட்ச் டெஸ்ட் செய்யவும், ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் பற்றியும் மற்றும் ஹேர் ஸ்ட்ரெய்ட்டனிங், ரீபாண்டிங் மற்றும் ஸ்மூத்தனிங் ஆகியவற்றிற்கு பிறகு உள்ள பின் பராமரிப்பு அறிவுரைகள் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.